PM கிசான் 22வது தவணை தொகை இந்த வாரத்துல வெளியிட போறதா தகவல்கள் வந்திருக்கு. சோ என்ன அப்படின்றத பற்றின ஒரு முழுமையான அலசலை தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்தியாவெங்கும் உள்ள கோடிக்கணக்கான சிறு மற்றும் குறு விவசாயிகள் பாரத பிரதமர் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் 22வது தவணை தொகையாக 2000 ரூபாயை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். வழக்கமாக ஹோலி பண்டிகைக்கு முன்னதாகவே இந்த தொகை விவசாயிகளின் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது மார்ச் மாதம் தொடங்கிவிட்ட நிலையிலும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எந்த இதுவும் வெளியாகாது பயனாளிகளிடையே ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 22வது தவணை தொகை எப்பொழுது வெளியாகலாம்? மத்திய அரசிடமிருந்து இதுவரை நிதி வெளியீடு குறித்து முறையான அறிவிப்பு எதுவுமே வெளிவரவில்லை என்றாலும் ஊடக தகவலின்படி ஒரு முக்கிய செய்தி கசிந்துள்ளது. ஒரு மார்ச் 13ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி அசாம் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். அந்த பொதுக்கூட்டத்தின் பொழுது 22வது தவணை தொகையை வெளியிட இருப்பதாக குறித்த தகவல்கள் அவர் வெளியிடுவதற்கு வாய்ப்புகளாக கருதப்படுகிறது. கடந்த காலங்களில் பிப்ரவரி மாத இறுதியில் நிதி வழங்கப்பட்ட முன்னுதாரணங்கள் இருப்பதால் இந்த வார இறுதிக்குள் விவசாயிகளின் வங்கி கணக்குகளுக்கு பணம் வந்து சேரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாயிகளுக்கு சிறு மற்றும் குறு முதலீட்டு தேவைகளுக்காக நிதி உதவி வழங்கும் நோக்கில் 2019ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு மொத்தம் 6000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த தொகை தலா 2000 வீதம் 3 சம தவணைகளாக பிரிக்கப்பட்டு இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக விவசாயிகளின் வங்கி கணக்கில் டிபிடி மூலம் கிடைக்கப்படுகிறது. இந்த தொகை யாருக்கு கிடைக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா விவசாயிகள் அனைவரும் இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்திருந்தாலும் சில காரணங்களால் சிலருக்கு பணம் வராமல் போக வாய்ப்புள்ளது. குறிப்பாக இகேஒய்சி முடிக்காத நபர்களுக்கு நிதி கிடையாது. நிலப்பதிவேடுகள் முறையாக சரிபார்க்கப்பட்டு போர்ட்டலில் இணைக்கப்பட்டிருக்கும் விவசாயிகள் அல்லது குடும்பத்தினர் வருமான நிதி செலுத்துவோராக இருந்தால் அவங்களுக்கு கிடையாது. அவர்கள் திட்டத்தில் தகுதியடைய குடும்ப உறுப்பினர்கள் யாராவது அரசு பணியில் இருந்தாலும் மாதம் 10,000 அதிகமாக ஓய்வூதியம் பெறுவோராக இருந்தாலும் அவருக்கு பணம் கிடைக்காது. ஒவ்வொரு தவணைக்கு முன்பும் அரசு பயனாளிகளின் பட்டியலை தூய்மைப்படுத்துதல், தகுதியற்ற பெயர்களை நீக்கிட்டு இருக்காங்க. சோ உடனடியா உங்க பணம் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க போயிட்டு இகேஒய்சி அந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் அதாவது பெண்டிங்ல இருந்தா முடிச்சுக்கோங்க. சோ பெனிஃபிட் லிஸ்ட் பகுதியை தேர்ந்தெடுத்து உங்கள் மாநிலம், மாவட்டம், வட்டம், கிராமத்தை தேர்வு செய்து சமர்ப்பித்தபடி பட்டியலில் உள்ள பெயர் இருந்தால் அரசு நிதி வெளியீட்டோட உங்க கணக்கிற்கு தானாகவே வந்துவிடும். சோ இத முறைகளை பின்பற்றினா மட்டும்தான் இகேஒய்சி இந்த மாதிரி நில சரிபார்ப்பு இந்த விதிமுறைகளை பின்பற்றினா மட்டும்தான் உங்களுக்கு பணம் வரவு வைக்கப்படும். இல்லைன்னா PM கிசானுடைய 22வது தவணை தொகை உங்க அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்பட மாட்டாது. சோ இந்த விதிமுறைகள் அனைத்துமே அரசு நிர்ணயித்த விதிமுறைகள். நிறைய பயனாளிகள் பாத்தீங்கன்னா இதை தவறுதலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. அந்த தவறுதலாக பயன்படுத்துவர்கள் நீக்கிறதுக்காகவே இதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? சோ விவசாயிகளின் தங்களின் சந்தேகத்தை தீர்க்க இணையதளத்தில் உள்ள கிசான் இமித்ரா என்ற சாப்ட்வேர் சாட்போர்ட் மூலம் சேவையை பயன்படுத்திக் கொள்ளலாம். எனவே பணம் பெறுவதில் சிக்கல் ஏற்படாமல் இருக்க உடனே உங்கள் இகேஒய்சி மற்றும் நிலவரங்களை சரிபார்த்து கொள்ளுமாறு அனுமதிக்கப்படுகிறார்கள். சோ இந்த விதிமுறைகள் எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே முடிச்சு வச்சுக்கிறீங்கன்னா இஷ்யூஸ் எதுவுமே உங்களுக்கு வராது. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன்.